வணக்கம் CHEF Vaithi. வெல்கம் பேக் டு CHEF Vaithi's கிச்சன் சமையலுடன் நான் நீ பார்க்க ரெசிபி பார்த்தீங்கன்னா நண்டு மசாலா பார்க்க போகிறோம். நண்டு மசாலா அப்படின்னு நண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இது கூட ஸ்பைசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய், மிளகு, சோம்பு, தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி இது வந்து அம்மியில் வச்சு சூப்பராக அரைச்சி எடுத்து ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு, கருவேப்பிலை, நண்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி அது கூட இந்த மசாலா ஆட் பண்ணி ஒரு சூப்பராக நண்டு மசாலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு மசாலா செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். தேங்காய் அரை மூடி, ஒரு 6லேருந்து 7 வரமிளகா, தேவையான அளவு சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு தக்காளி, ஒரு 6 சின்ன வெங்காயம், 6 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர், பூண்டு, இந்த கறிக்கு தேவையான நண்டு, கருவேப்பிலை, தேவையான அளவு ஆயில். ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த காஞ்ச மிளகா, உப்பு, சோம்பு வச்சு நம்ம அரைச்சிரும். காஞ்ச மிளகா, உப்பு, சோம்பு இது மூணுமே வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு அரைச்ச பிறகு நம்ம அது கூட தேங்காய் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். அமீனெல்லாம் நம்ம 1 பை 1 அரைச்சிக்கிருக்கோம். மிக்ஸினா வந்து மொத்தமாக அரைச்சிடலாம். தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ இது கூட வந்து தக்காளி, சின்ன வெங்காயம் இது ஆட் பண்ணி இதே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட பூண்டு ஆட் பண்ணி நச்சுக்கலாம். நீங்கள் பூண்டு தனியாக அடித்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் காஞ்ச போகிறோம், தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த தேங்காய் எண்ணெய் காஞ்ச போகிறோம் நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சோம்பு வெடித்து வரணும். வெடித்து வந்தப்பறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். சோம்பு நல்லாவே வெடிச்சிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா பொரியணும். அந்த ஃப்ரை ஆன பிறகு நம்ம நண்டை போட்டு நல்லா வதக்குறோம். 2 நிமிஷம் நல்லா வதக்குறோம். கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நண்டை ஆட் பண்ணிக்கிறோம். நண்டை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து மசாலா கூட ஆட் பண்ணிக்கிறோம். மசாலா ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா வதக்கி இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம். பத்து நிமிஷம் நல்லாவே கொதிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான சால்ட், அந்த ஸ்பைசஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி மறுபடியும் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு சிம்மில் வச்சு நம்ம ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். 15 நிமிஷம் வந்து ஆன பிறகு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி திக்னஸ் நமக்கு கிடச்சிடும். அந்த ஆயில் வந்து வெளியே வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்குவோம். பிளேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மசாலா வந்து சொன்னது ஒரு 70% அரைச்சா தான் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மசாலா கிடைக்கும். ஒரு மாதிரி திரியாக ஒரு மசாலா கிடைக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா தோசை, இட்லி கூட வந்து நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது வந்து. இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு ஸ்பைசியான ஒரு நண்டு மசாலா பார்த்தாச்சு. நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதெல்லாம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பர் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. See you, bye bye.